அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசோக இணைக்கின்றார். வணக்கம் அரசோகனே. வணக்கம் நாங்கானே. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் நாங்கள் தொடர்ச்சியாக இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரானுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். 18வது நாள் போர் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. போர் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. களநிலை எவ்வாறு இருக்கின்றது என்று கூறுவீர்களா? இப்போது களநிலைமையை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக, அதாவது 17வது நாளாக இந்த தாக்குதல் எந்தவித தொய்வும் இல்லாமல் போய்கொண்டிருக்கின்றது. இருதரப்பிலும் தாக்குதல்களின் அளவு குறைந்திருந்தாலும் இப்ப ஈரான் வதைந்து அந்த தாக்குதலின் வடிவத்தை மாற்றி இருக்கிறது. இப்ப முதலில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இரண்டாவது வாரம், முதல் வாரத்தில் அலையாக அடித்தார்கள். இரண்டாவது வாரத்தில் அவர்கள் 6 மணி நேர இடைவெளி விட்டு அடித்தார்கள். அதாவது ஒவ்வொரு 6 மணித்தியாலத்துக்கும் இஸ்ரேல் மீது ஏவுகணைகளோ அல்லது ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்களோ வந்து விடும். இந்த வாரத்திலிருந்து 3 மணித்தியாலத்துக்கு ஒருக்கா தாக்குதல் என்னும் போது இப்ப இன்டென்சிட்டி குறைவு 2, 3, 4 என்று அடித்தால் அந்த மக்கள் தொடர்ச்சியாக பதுங்கு குழிகளுக்கு இருக்க வேண்டும், தொடர்ச்சியாக ஓட வேண்டும். அதாவது ஒரு இயல்பு நிலை, அந்த மக்களுடைய இயல்பு நிலை கடுமையாக பாதிக்கப்படுற ஒரு முறையை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். பெருமளவான ஏவுகணைகளை இஸ்ரேலால் இடைமறைக்க முடியவில்லை என்று சொன்னால் இன்டர்செப்டர்ஸும் அவர்களிடம் பெருமளவில் இல்லை என்று கூறப்படுகிறது. அப்ப அதே சமயம் நீங்க பார்த்துட்டு சொன்னால், ஈராக்கிலும் தாக்குதல் வேகம் மிக மிக அதிகரித்திருந்தது. நேற்று நாங்கள் இதில் பேசிக்கொண்டிருக்கும் போது ஈராக் பக்தாத், அதாவது கிரீன் சோன் என்ற இடத்தில் இருக்கின்ற மிகவும் ஆடம்பர விடுதியான அல் ரிஷாட் ஹோட்டல் வந்து தாக்கப்பட்டிருந்தது. அந்த விடுதி வந்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் மிஷன் ஆக்கள் அவர்கள் தங்குவது மற்றும் அமெரிக்காவின் சிறப்பு தூதுவர்கள் தங்குவது என்று ஒரு மிகவும் தரம் வாய்ந்த விடுதி, அது தாக்கப்பட்டிருந்தது. அதே போல துபாய் ஏர்போர்ட் இன்று அதிகாலை மீண்டும் தாக்கப்பட்டிருக்கின்றது. ஃபஜுரா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் துபாயில் தாக்கப்பட்டிருக்கிறது. அங்கு தரித்து நின்ற ஒரு டேங்கர் கப்பல் சேதமடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. அபுதாபி மீது பட்ட ஆளில்லாத தாக்குதல் விமானம் வெடித்ததில் அதை இன்டர்செப்ட் பண்ணிய போது விழுந்ததில் ஒருவர், பாகிஸ்தானை சேர்ந்த ஒருவர் அபுதாபியில் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் அமெரிக்காவும் தொடர்ச்சியாக தாக்குதல்களை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும். இப்போது அமெரிக்கா குவைத்தில் இருந்து இந்த ஹிமாஸ் என்ற மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர் மூலம் ஈரானை தாக்கியதாக கூறப்படுகின்றது. இந்த பக்தாத்தில் இடம்பெற்ற தாக்குதலில் 4 பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதே நேரம் சவுதி அரேபியா மீது, சவுதி அரேபியாவின் சைல்பா ஆயில் நிறுவனம் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் சவுதி அரேபியாவில் இருந்த இன்னொரு புதிய ரடாரான AN/FPS 117 என்றது கிட்டத்தட்ட 500 பில்லியன் டாலர்கள் பெறுமதியான இந்த ரடாரும் தாக்கி அளிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இதுவரையில் இப்ப இஸ்ரேலிலும் தொடர்ந்து தாக்குதல் விழுந்து படித்து கொண்டிருக்கிற ஜெருசலமாக இருக்கலாம், டெல் அவிவ் பகுதியாக இருக்கலாம். அதே நேரம் ஈரான் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் ஈரான் இந்த தாக்குதலுக்கு தன்னை ஓரளவு தயார்படுத்தி விட்டது போலதான் தெரிகிறது. இப்ப நடக்கின்ற தாக்குதல்களில் மக்களின் இழப்புகளை அவர்கள் குறைத்து இருக்கிறார்கள். இதுவரையில் 1448 பேர் இறந்திருக்கிறார்கள். 18,000க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். இதில் கொல்லப்பட்டவர்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலில், அதாவது ஆரம்ப தாக்குதலில் கொல்லப்பட்டவர் தான் அதிகம். இப்ப அதை குறைத்திருக்கிறார்கள் என்றால், அந்த தெஹ்ரான் பகுதியை விட்டு மக்கள் பெருமளவில் வெளியேறிவிட்டார்கள். இப்ப சூரிய கதிர் நடவடிக்கை இடம்பெற்ற போது இந்த மக்களின் இழப்பை குறைப்பதற்காக வலிகாம பகுதியில் இருந்த மக்கள் அனைவரும் வடமராட்சிக்கு, தென்மராட்சிக்கு இடம்பெயர்ந்திருந்தோம். அதனால பெருமளவான மக்களின் உயிரை காப்பாற்றி இருந்தார்கள் அன்ற நேரத்தில் தமிழ் விடுதலை புலிகள். அதே போலதான் அந்த நகரம் என்னென்று இதை அவதானிகள் கூறுகிறார்கள் என்று சொன்னால், அந்த நகரத்தில் இருக்கிற டிராபிக் ஜாம்களை எல்லாம் பார்க்கும்போது மக்கள் சரியான குறைவாகத்தான் இருக்கிறார்கள் என்று. பெருமளவானவர்களே நகரத்தை விட்டு வெளியேற்றி விட்டார்கள். நாங்கள் இதை முதலிலும் பேசியிருந்தோம். என்னென்று சொன்னால், ஈரான் அரசு அந்த மக்களை கூறியிருந்தது, கொஞ்ச நாளைக்கு நீங்கள் நகரத்தை விட்டு வெளியில் போங்க, ஏனென்றால் தரமட்டமாக்க போகிறார்கள். அப்ப அவர்கள் இதை எல்லாவற்றையும் எதிர்பார்த்து இந்த போருக்கு ஆயத்தமாக இருந்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது.
இதற்கு முன்னர் அவர்கள் 8 ஆண்டுகளாக போராடினவர்கள், அவர்களுக்கு நிச்சயமாக அனுபவம் இருக்கும். இனி இப்ப நீங்கள் இந்த போர் தொடர்பாக கூறும்பொழுது சுவாரஸ்யமான விடயம் என்னவென்றால், ஐரோப்பிய ஒன்றியம் கூறுகின்றது என்னவென்றால், ஈரான் இந்த போர் ஐரோப்பியாவினுடைய போர் அல்ல என்று கூறுகிறார்கள். பாருங்கள், வருகின்ற செய்திகளை கேட்கும் பொழுது எல்லோரும் இந்த போரிலிருந்து தங்களை விடுவிப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் பார்க்கப்படுகிறது. இனி இப்ப நீங்கள் பேசும்பொழுது கூறினீர்கள், இரு தரப்பினருடைய தாக்குதல்களுடைய அளவு குறைந்திருக்கின்றன நீங்கள் கூறினீர்கள். அப்படி என்றால் ஆயுதங்கள் தீர்ந்து போய்விட்டதா, அல்லது ஒரு டாக்டிக்கலாக தந்திரோபயமான ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு ஒரு நீண்ட போரை கொண்டு செல்வதற்காகத்தான் இந்த இவ்வாறு பார்க்கப்படுகின்ற நீங்கள் கருதுகிறீர்களா? உண்மைதான். என்னென்று சொன்னால், இந்த ஆயுதங்கள் உங்களுக்கு தெரியும், இப்போ வருகின்ற தகவல்களின் அடிப்படையில் பிரான்ஸ் கூறியிருந்தது தனது ரஃபேல் விமானத்தின் ஏவுகணைகள் வெகுவாக குறைத்து விட்டது என்று சொல்லி. இந்த ரஃபேல் விமானங்கள் வந்து மைகா என்ற MICA என்ற ஷார்ட் ரேஞ்ச் என்ற ஏர் டு ஏர் மிசைல்ஸ் தான் பாவிப்பதுண்டு. அப்ப எல்லோருக்கும் அதிசயம், பிரான்ஸ் இந்த போர்ல பங்கு பெற்றேலையே, இன்னென்று பிரான்ஸ் இந்த ஏவுகணைகள் தீர்ந்தது. நானும் அதைத்தான் யோசித்தேன். ஆனால் பிரான்ஸ் சொல்ற தாங்கள் போரில் பங்கு பெற்றவில்லை, டிஃபென்சிவ் தற்பாதுகாப்பாக UAEக்கு ஆதரவாக ரஃபேல் விமானங்கள் அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது தாராளமாக. அப்ப அங்கே பயன்படுத்தப்பட்ட ரஃபேல் விமானங்கள் இந்த ஷாஹித் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துவதற்கு இந்த மைக்கா ரக ஏவுகணைகளை அதிக அளவில் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று இந்த லா ட்ரைபூன் என்ற பிரான்ஸ் என்ற பத்திரிகை தெரிவித்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு ஏவுகணை $800,000, கிட்டத்தட்ட $1 மில்லியனுக்கு கொஞ்சம் குறைவு. அந்த ஏவுகணை இந்த கம்பெனி, அதை தயாரிக்கிற கம்பெனி MBDA சொல்லி இருக்கிறது, அது நாங்கள் ஓர்டர் வந்தா தான் தயாரிக்கிறோம், அது விலையானது, நாங்கள் தயாரித்து எல்லாம் வச்சிருப்பதில்லை, நீங்கள் ஓர்டர் கொடுத்தா அதுக்கு பிறகுதான் தயாரிக்கவே ஆரம்பிப்போம். அப்ப கையிருப்பு இப்போது இல்லை, இனித்தான் செய்ய வேண்டிய ஒரு நிலையாக இருக்கின்றது. அப்ப இதுக்கு பிரான்சின் படைத்துறை அவசரமாக கூடி பேசி இருக்கிறது என்று சொன்னால், இனி தொடர்ந்து தாக்குவதா அல்லது இருக்கிறதை எங்கள் பாதுகாப்புக்கு வைத்திருப்பதா, ஏனென்றால் உடனடியாக இதை தயாரிக்க முடியாது. அப்ப இப்ப ஒரு கேள்வி வருது, ஏன் UAE ஒன்று மில்லியோண்டு? UAE அங்க அமெரிக்கா தாட் இருந்தது, பேட்ரியாட் இருந்தது. அப்பதான் அவர்கள் கூறுகிறார்கள், UAE வந்து இதுவரையில் 880 ஏவுகணைகளை தடுத்திருக்கின்றது. அப்ப ஏவில்லாத விமானங்கள் இன்னும் கூட. இப்ப 880 ஏவுகணைகளை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 1900 பேட்ரியாட் வகை ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஒரு பேட்ரியாட் வந்து 3.6 மில்லியன் டாலர்கள் பெறுமதியாகும். அப்ப ஏற்கனவே அவர்கள் 1900 கிட்டத்தட்ட 2000 பேட்ரியாட்களை பயன்படுத்தி விட்டார்கள். அதே போல தாடாக இருக்கலாம் அல்லது நசம்ஸாக இருக்கலாம். அப்ப இப்படி எல்லாவற்றையும் பயன்படுத்தி முடித்து விட்டார்கள். அதே போலதான் டெய்லி மிரர் போட்டிருந்தது. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டர்செப்டர்ஸ் இஸ்ரேலிடம் முடிந்து விட்டது. இப்ப இஸ்ரேலிடம் தாராளமாக போய் விழுகின்றன ஏவுகணைகள் என்ற ஒரு கருத்துகளும் இருக்கின்றன. அப்ப இது வந்து அடுத்தது டேங்கர் மீதான தாக்குதல் நாங்கள் பேசியிருந்தோம். இப்ப இதுகள் அமெரிக்காவின் இஸ்ரேலின் தாக்குதல் வீரியத்தை குறைத்திருக்கின்றன. இதற்கும் ஒரு காரணம் இப்போது ட்ரம்ப் வந்து இந்த நேட்டோ நாடுகளை போருக்குள் இழுப்பது. என்று சொன்னால் அவர்களிடம் இருக்கின்ற ஆயுதங்களை கொண்டு வருவதற்கு, இப்ப சீனாவையோ இந்தியாவையோ ரஷ்யாவையோ மன்னிக்கவும் ஜப்பானையோ சவுத் கொரியாவை இழுப்பது என்று அவர்களிடம் இருக்கிற ஆயுதங்களை கொண்டு வருவதற்கு. இரண்டாவது சவுத் கொரியாவிடம் இருந்து ஏற்கனவே ஆயுதங்களை இங்கு கொண்டு வந்தாச்சு. அதே போலதான் ஈரான். ஈரானும் யோசிக்க சண்டை என்று சொன்னால் இருதரப்பும் தான் ஆயுதங்களை இழப்பார்கள். இப்ப ஈரானும் இப்ப என்ன சொன்னால் ஆயுதங்களை இவர்களை போல வீணடிக்க அவர்கள் விரும்பவில்லை. இதுவரை காலமும் அவர்கள் 10 வருடத்துக்கு முதல் உற்பத்தி செய்த ஆயுதங்களை தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அதை அவர்கள் ஏனென்று சொன்னால் ஓல்ட் ஸ்டாக்கை பயன்படுத்த இவர்களின் இன்டர்செப்டர்களை இல்லாமல் தீர்ந்து போக செய்வதற்கு. அப்ப ஈரானும் இந்த போரை இப்போது ஒரு 6 மாதத்துக்கு நீடிக்க யோசிக்கிறது. அப்ப அது வரைக்கும் தனது ஆயுதங்களை சேமிக்க வேண்டும். இப்ப தெரிந்தெடுக்கப்பட்ட தாக்குதல்களையும் மற்றது ஒரே அடியாக அந்த பிராந்தியத்தை முடக்க நிலைக்கு வைத்திருக்கிற அளவுக்குத்தான் அந்த ஆயுதங்களை பயன்படுத்துகிறது ஈரான். அதே சமயம் அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணியை பொறுத்தவரையில் இப்போது ஆயுதம் தீர்ந்து போக போகிறது என்ற நிலையில் தங்கள் தாக்குதல்களை குறைத்திருக்கிறார்கள். அதாவது நீங்கள் கூறினீர்கள் நீண்ட போராக வைத்திருக்க வேண்டும் என்றுதான் ஈரான் விரும்புகிறது என்று நீங்கள் கூறினீர்கள். அப்படி என்றால் தான் மேற்கத்திய நாடுகளுக்கு பாரிய இழப்பு ஏற்படும் என்று நீங்கள் அப்பொழுது கூறினீர்கள். அந்த நிலைமை இப்பொழுது வந்து கொண்டிருப்பது போல் தெரிகின்றது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், எண்ணெய் இல்லை என்று சொன்னால் தயாரிப்பு நிலையங்கள் இயங்க முடியாது.
இனி போக்குவரத்து இயங்க முடியாது. இதே போல் விவசாயம் கூட பெரிய ஆட்டம் கண்டிருப்பது போல் தெரிகின்றது. இது தொடர்பாக நீங்கள் என்ன அறிகிறீர்கள்? அதாவது இந்த போர் எல்லோரும் எண்ணெய் இல்லை என்று தான் யோசித்தார்கள். இப்போதுதான் மெல்ல மெல்ல தகவல் அது எரிபொருள் எல்லா விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போது பசலைகள் ஃபெர்டிலைசர்ஸ் அதாவது இந்த ஃபெர்டிலைசர்ஸ் உற்பத்தி பசலைகளை உற்பத்தி செய்கிற கல்ஃப் கண்ட்ரி, அதாவது வளைகுடா நாடுகள் நிறுத்திவிட்டன. நொதர்ன் ஹெமிஸ்பியர் என்றது, அதாவது வடக்கு அரைக்கோளத்தில இப்ப ஸ்பிரிங் வருகின்றது. இந்த நேரத்தில் தான் பயிர் செய்கை ஆரம்பிக்கின்ற நேரம். பயிர்ச்செய்கைக்கு தேவையானது யூரியா, அமோனியம் நைட்ரேட் போன்ற நைட்ரஜன் பசலைகள். நைட்ரஜன் பசலைகளை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அமோனியா செய்ய வேண்டும். அமோனியாக்கு ஹைட்ரஜன் தேவை. அது குரூட் ஆயில் இருந்தா, எல்என்ஜி கேஸ்ல இருந்தா அது எடுக்கிறது. அந்த கேஸ் இல்லை. இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் உரவகைகள் உற்பத்தி செய்வதில் சைனா, அமெரிக்கா, இந்தியா, ரஷ்யா, ஈரான், சவுதி அரேபியா போன்ற நாடுகள் முன்னணியில் நிற்கின்றன. ஆனால் இந்தியா போன்ற நாடுகளில் தயாரிப்பதற்கும் இந்தியாவுக்கு இந்த எரிவாயு தேவை. எனவேதான் இப்ப இந்தியாவில் இருக்கிற ஒரு நிறுவனம் யூரியா உற்பத்தியை நிறுத்திவிட்டதாக அறிவித்திருக்கின்றது. கட்டார் கிட்டத்தட்ட 20% எல்என்ஜியை வழங்கி கொண்டிருக்கின்றது. இப்ப யூரியா விலை கூட இப்போது ஒரு தொன் $464 இருந்தது, $594, 600, கிட்டத்தட்ட $600 மாறிவிட்டது. அப்ப குரூட் ஆயில் இல்லாட்டி அமோனியா செய்ய முடியாது, அமோனியா இல்லாட்டி யூரியா செய்ய முடியாது, அல்லது அமோனியம் நைட்ரேட் செய்ய முடியாது. இப்ப ஹார்மோஸ் நீரிணையினூடாக கிட்டத்தட்ட 1/3 பசலைகள் அதற்கூடாகத்தான் போகின்றன. அப்ப இதில் கூறுகிறார்கள், UN என்ற ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் ஏஜென்சி எச்சரித்திருக்கின்றது, சூடான், ஸ்ரீலங்கா, தன்சானியா, கென்யா, சோமாலியா, மொசாம்பிக் போன்ற நாடுகள் கடுமையாக பாதிக்கப்படலாம் என்றும். இதுல இந்த வளைகுடா நாடுகள் பசலைகளில் சூடான் 54%, ஸ்ரீலங்கா 36% தங்கி இருக்கின்றது. இப்ப ரஷ்யாவும் பெலாரஸும் 20% ஃபெர்டிலைசர்ஸ உற்பத்தி செய்கிறார்கள். அப்ப இப்ப பாருங்கள், இப்ப ரஷ்யா இந்த சண்டையுடன் ரஷ்யாவோட பொருளாதாரம் கடுமையான ஒரு வளர்ச்சியை காணப்போகுது. இந்தியாவுக்கு இதுவரை காலமும் இந்த உரல் ஆயில் என்றவை $59 தான் ரஷ்யா விற்று கொண்டிருந்தது. நேற்றையிலிருந்து ரஷ்யா இப்போது அதை $98 ஒரு பேரல் $98 மாற்றிவிட்டது. இப்போது இந்தியாவுக்கு கூட டிஸ்கவுண்ட் விலையில் இல்லை என்று சொன்ன இப்ப அவர்களிடம் தான் போகணும். இப்ப தாய்லாந்து ரஷ்யாவுடன் பேச்சுக்களை நடத்தி கொண்டிருக்கிறது எரிபொருட்களை வாங்குவதற்காக. இப்போது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. ஏனென்றால், அதாவது இந்த இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு பின்னணியில் இருந்து பாகிஸ்தானுடன் சண்டையை ஆரம்பித்து விட்டிருக்கிறது. இதற்குரிய காரணம் என்னென்று தேடி பார்த்தால், இந்த வளைகுடா நாடுகள், மற்ற நாடுகள் அமெரிக்க தளங்களை வேண்டாம் என்று சொன்னால், ஆப்கானிஸ்தானில் இருக்கின்ற பக்ராம் ஏர்பேஸிலே தான் இருந்து ஈரானை தாக்க திட்டமிடப்பட்டது. ஆனால் அதற்கு முன்னரே பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் போரை ஆரம்பித்ததால் அந்த திட்டம் இப்போது கைவிடப்பட்டிருந்ததாக கூறப்படுகின்றது. எனவேதான் பாகிஸ்தானுக்கு ஈரான் தனது எரிபொருட்களை, கப்பல்களை இடைக்கிடை அனுப்பி கொண்டிருக்கிறது, சீனாவுக்கும் அனுப்பி கொண்டிருக்கிறது. இப்ப என்ன கூறுகிறார்கள் சொன்னால், அதாவது இந்த தடை நீடிக்குமாக இருந்தால், இந்த ஹார்மோஸ் நீரிணை தொடர்ந்து மூடப்படுமாக இருந்தால், இந்த ஏப்ரல் மாதத்துக்கு முன்னுக்கு கிட்டத்தட்ட ஒயில் விலை $150-200 மாறும். கிட்டத்தட்ட 1000 கப்பல்கள் அங்கு முடங்கி போய் நிற்கின்றன என்று கார்டியன் பத்திரிகை, இங்கிருந்து வருகின்ற கார்டியன் பத்திரிகை தெரிவித்திருக்கின்றது. அப்ப இந்த நிலையில் உணவு உற்பத்தியும் முற்று முழுதாக பாதிக்கப்படுமாக இருந்தால், பெருமளவான மக்கள் பட்டினியாக வாழ வேண்டிய அல்லது பட்டினியால் பாதிக்கப்படக்கூடிய நிலை ஏற்படும் என்று ஐக்கிய நாடுகள் சபை கூறியிருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஊடகங்கள் மீது பாய்ந்து விழுவதை சமீபத்தில் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அழுத்தத்தை அவர் எதிர்நோக்குகின்றார் என்று தெரிகின்றது. ஊடகவியலாளர்கள் மட்டும் பாய்ந்து விழவில்லை, இப்பொழுது வால் ஸ்ட்ரீட்டில் இருக்கின்ற வங்கிகள் மீதும் பாய்ந்து விழுவது போல் தெரிகின்றது. இது தொடர்பாக நீங்கள் என்ன அறிந்தீர்கள்?
அதாவது இப்போ என்ன பிரச்சனை என்று சொன்னால், இந்த அங்கு அமெரிக்காவிலும் எரிபொருள் விலையேற்றங்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. முன்னாள் அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் பில் கிளின்டன் கூறியது போல, அதாவது பெட்ரோல் ஸ்டேஷன்ல இருக்கின்ற விலைகள், சூப்பர் மார்க்கெட்ல இருக்கின்ற விலைகள் தான் அந்த மக்கள் அரசியலை வாக்குச்சாவடிகளில் எதிரொலிக்கும் என்று. அப்ப இப்ப அவர் எப்படியும் அந்த மக்களுக்கு பொருளாதார ரீதியாக ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று யோசித்து இருக்கிறார். அப்ப இப்ப கூறியிருக்கிறார் என்று சொன்னால், ஈரான் திருப்பி அடிப்பது அன்ஃபேர் என்று, தாங்கள் அதாவது ஃபேர் இல்லை என்று, அதாவது ஈரான் திருப்பி தங்களை தாக்குவது நியாயம் இல்லை என்று கூறியிருக்கின்றார். அதே போலதான் இப்ப என்னென்று சொன்னால், இந்த வால் ஸ்ட்ரீட் வங்கிகள் வந்து கம்யூனிட்டி பேங்க் இனிமேல் இந்த வீடுகளுக்கு கடன்களை மோர்கேஜை கொடுக்க வேண்டும். கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது வீடுகளை கட்டுவதற்கான கோஸ்டை வந்து இல்லாமல் செய்ய வேண்டும். அமெரிக்காவில் யாரும் வீடு ரெண்டுக்கு இருக்க வேண்டியதில்லை, எல்லாரும் சொந்தமாக இருக்க வேண்டும் என்று இப்போது அந்த நிலைக்கு போயிருக்கின்றார். என்று சொன்னால், இந்த நவம்பரில் வருகின்ற மிட்டம் தேர்தலில் வந்து தற்போதைய குடியரசுக் கட்சி வந்து கடுமையான வீழ்ச்சியை சந்திக்கும் என்று இப்பயே எல்லோரும் ப்ரிடிக்ஷனை கூற ஆரம்பித்து விட்டார்கள். இப்ப ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும். இப்ப சீனாவுக்கான தனது பயணத்தை கூட 1 மாதத்துக்கு தள்ளி வைத்திருக்கின்றார். என்று சொன்னால், இப்படியான ஒரு நிலையில் அங்கு போக முடியாது. அவர்தான் வருந்தி கேட்டது, சீனாவுக்கு வருகிறேன் என்று. இறுதியாக அவராகவே என்னிடம் போரை நிறுத்த முடியவில்லை. இவர்கள் எத்தனையோ தடவைகள் கேட்டிருக்கிறார்கள் ஈரானிடம். ஆனால் ஈரான் அதுக்கு இணங்குவதாக இல்லை. அப்ப போரை இப்போது அவர்களுக்கு ஒன்று விளங்குகிறது, இனி ஈரானாக நிறுத்தினால்தான் போர் நிற்குமே தவிர தங்களால் நிறுத்த முடியாது என்று சொல்லி எல்லா ஆயுதங்களையும் பரீட்சித்து பார்த்து விட்டார்கள். ஆக அணுகுண்டை தவிர மிச்ச எல்லாத்தையும் பரீட்சித்து பார்த்து விட்டார்கள். அமெரிக்காவின் 33% படைக்கலங்கள் அங்குதான் குவிக்கப்பட்டிருக்கிறது. விமான போருக்கு முதல் நாங்கள் பேசியிருந்தோம், 500 விமானங்கள் அங்கு கொண்டு போய் குவிக்கப்பட்டிருந்தது. அந்த ஹமேனி மீதான தாக்குதலுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 200 விமானங்கள் முதல் நாள் தாக்குதலில் 900 இலக்குகளை 200 விமானங்கள் தாக்கி இருந்தன 24 மணி நேரத்துக்கு அந்த முதலாவது தாக்குதல். இப்பதான் டெலிகிராப் ஒரு தகவலை வெளியிட்டு இருக்கின்றது. முஜ்தபா கமானி வந்து அங்கதான் இருந்தவர். அவர் சற்று நேரத்துக்கு முதல் தான் வெளியில் போனவர். என்னென்று சொன்னால், கார்டனுக்கு போயிட்டு வந்தவர். அந்த நேரத்துக்கு அவர் வந்து படியில் ஏறும் போதுதான் குண்டு வீச்சு நடந்ததால் அவர் காயத்துடன் தப்பினார், அல்லது அவரும் அதிலேயே பலியாகி இருக்கலாம். ஆனால் அவற்ற மகளும் மனைவியும் உள்ளுக்குள் இருந்தபடியால் அவர்கள் இறந்து விட்டார்கள். அவர் வெளியில் போட்டு வந்தபடியால் தப்பினார் என்று சொல்லி. ஆனால் அவர் தப்பினால்தான் அமெரிக்காவின் அந்த தாக்குதல் ஒரு மிகப்பெரிய தோல்வியாக முடிந்தது. என்னென்று சொன்னால், அது மக்கள் அவருக்கு பின்னால் அணிதிரளக்கூடிய ஒரு நிலையாக இருந்ததும் அதுதான். இப்ப சற்று முன்னதாக கூறினீர்கள், அமெரிக்கா எல்லா ஆயுதங்களையும் பரீட்சித்து பார்த்து விட்டார்கள், பயன்படுத்தினார்கள், அணு ஆயுதத்தை மட்டும் பயன்படுத்தவில்லை என்று சொன்னீர்கள். நேற்றைய ஊடக சந்திப்பின் பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருந்தார், நீங்கள் அதை நிச்சயமாக அவதானித்திருப்பீர்கள், இஸ்ரேல் ஒருபோதும் ஈரான் மீது அணுக்குண்டை பயன்படுத்தாது என்று. அது பெரிய ஆச்சரியத்தை தந்தது. என்றால் இதுவரையில் இஸ்ரேலிடம் அணுக்குண்டு இருக்கின்றது என்றதை யாருமே உறுதிப்படுத்தவில்லை. இஸ்ரேலும் உறுதிப்படுத்தவில்லை, வேறவர்களும். ஆனால் மற்றவர்கள் வைத்திருக்க முடியாது, ஈரான் வைத்திருக்க முடியாது, ஆனால் இஸ்ரேல் வைத்திருக்கலாம். என்ன காரணத்துக்காக இந்த கருத்தை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெளியிட்டார் என்று நீங்கள் கூற முடியுமா? டொனால்ட் ட்ரம்பின் இந்த கருத்துக்கள் ஒரு மிகப்பெரிய அதாவது அவர் சிந்திக்காமல் சிலவற்றை பேசுவது, சில நீங்கள் அரசியல்வாதிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் சில இடங்களில் இங்கு குயின் கூட பேசும்போது அவர் ஒரு பேப்பரில் எழுதி என்றுதான் பேசுவார். என்னென்று சொன்னால், இப்ப நான் யோசிக்கிறேன், அவருக்கு பேச தெரியாது, அதாவது ஆங்கிலம் தெரியாது அல்லது மொழி தெரியாது என்று இல்லை. என்னென்று சொன்னால், ஒன்றும் இல்லை, ஒரு ப்ரிப்பேர் பண்ண பேசும்போது நாங்கள் வாய் தவறை சில வார்த்தைகளை விட்டுருவோம். அது இந்த அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் அல்லது முக்கியமானவர்களை பொறுத்தவரையில் அது ஒரு பெரிய இதாக பிளாஷ் பண்ணுவோம். ஏன்னா ஊடகங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை வெளியில் வருவதைத்தான் பார்ப்பார்கள். அதாவது நேற்று கூறியது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், இஸ்ரேலிடம் 90 அணுகுண்டுகள் இருப்பதாக நம்பப்படுகிறது.
ஆனால் வெளியில் இவர்களும் சொல்வதில்லை, யாரும் சொல்வதில்லை. அணு உலைகளும் இருக்கின்றன. இப்போது ட்ரம்ப் கூறுகின்றார் என்று சொன்னால் இஸ்ரேல் அணுகுண்டை பயன்படுத்தாது, நெவர் என்று, ஒருபோதும் அதை பயன்படுத்தாது என்றால் மறைமுகமாகவே இவர் ஒத்துக்கொள்கிறார் இஸ்ரேலிடம் அணுகுண்டுகள் இருக்கின்றது என்பதை ஒத்துக்கொள்கிறார். அப்ப இந்த பிரச்சனை என்னன்னு சொன்னால், அப்ப இது உண்மையில் இப்ப யுஎன் அட்டமிக் ஏஜென்சி இதுக்கு என்ன கூற போகிறது, அல்லது இந்த அணு கட்டுப்பாட்டு சபைகள் அல்லது ஐக்கிய நாடுகள் சபை எல்லாம் இப்படி இல்லீகலாக வைத்திருப்பதாகத்தான் இது கருதப்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்ப எனக்கு என்னது நண்பர் ஆஸ்திரேலியாவிலிருந்து கூறியிருந்தார், நீங்கள் கலைக்கும் போது இந்த ஈரான் மீது ஈரான் அணு சக்தி, அதாவது அணு ஆய்வுகளுக்கு மானிட்டர் பண்ணுவதற்கு ஐக்கிய நாடு சபையை நியமிக்கிறார்கள். ஈரான் இனிவரும் காலங்களில் ஒரு கோரிக்கையை வைக்கலாம், இஸ்ரேலின்றையே மானிட்டர் பண்ணுங்கள், அங்கு போய் ஆய்வு செய்யுங்கள், அங்கு அணு குண்டு இருக்கிறதா, அல்லது அணு யுரேனியம் என்ரிச்மென்ட் எவ்வளவு தூரத்தில் இருக்கின்றது, எத்தனையை வைத்திருக்கிறார்கள் என்று ஏன் அங்கு செய்யாத அந்த கோரிக்கையை ஈரான் வைக்கக்கூடாது. இது ஈரானுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். என்ன சொன்னால், ட்ரம்பே கூறிவிட்டார், இஸ்ரேலிடம் அணு ஆயுதம் இருக்கிறது என்றால், மத்திய கிழக்கில் இஸ்ரேல் அணு ஆயுதத்தை வைத்திருக்கிறது என்று சொன்னால் அது அந்த பிராந்தியத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து. என்னென்று சொன்னால், ட்ரம்பின் தற்போதைய இந்த ஆட்சி காலம், இரண்டாவது ஆட்சி காலம் அமெரிக்காவினதும் இஸ்ரேலினதும் ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சிக்கான ஒரு காரணியாக மெல்ல மெல்ல மாறிக்கொண்டு வருகிறது. உண்மையில் டாலரை கூட, அதாவது இந்த ஈரான் சண்டை அமெரிக்கா டாலர் பெறுமதியை கூட இல்லாது செய்து விடலாம் என்ற ஒரு நிலையாகத்தான் மெல்ல மெல்ல போய்கொண்டிருக்கின்றது. மிக சுருக்கமாக லெபனான் தொடர்பாக, லெபனான் தாக்குதல் தொடர்பாக நீங்கள் ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருந்தீர்கள். ஒரு குறிப்பிட்ட தரவழி தாக்குதல் என்று சொன்னார்கள், அதில் பேரழிவை ஏற்படுத்த போகின்றது, மனிதாபிமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று பிரித்தானியா, கனடா, பிரான்ஸ் போன்ற நாடுகள் இந்த போரில் இருந்து கொஞ்சம் தணிக்க சொல்லி அழுத்தத்தை பிரிவிப்பது போல் தெரிகின்றது. லெபனானில் நடைபெறுகின்ற தரவழி தாக்குதல் தொடர்பான நிலைமைகள் என்ன என்று கூறுவீர்களா? லெபனான் தெற்கு லெபனான் பகுதியில் இஸ்ரேல் ஒரு படை நடவடிக்கை ஆரம்பித்திருக்கின்றது, மட்டுப்படுத்தப்பட்ட என்று கூறுகிறார்கள். அதற்கு முதல் இஸ்ரேல் 2,80,000 பின்னிருக்கை படையினரை கூப்பிட முற்பட்டிருந்தது. இப்போது அதை 4,80,000 மாற்றியிருக்கிறார்கள். எனவே பலர் பேசுகிறார்கள், அதாவது தெற்கு லெபனானை இஸ்ரேல் மீண்டும் ஆக்கிரமித்து தனது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருக்க போகுது. ஆனால் இந்த தடவை அங்கு தாக்குதல்கள் மிக அதிகமாக இருக்கின்றது. இஸ்ரேலிய படையினர் தெற்கு லெபனான் பகுதிக்குள் ஊடுருவி இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஹிஸ்புல்லாக்களும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அங்கிருந்து வெளிவருகின்ற காணொலிகளில் கொனட் ரக கைடட் மிசைல்ஸ்களை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 6 மேகவா டேங்குகளை தாக்கி அளித்திருப்பதாக கூறப்படுகின்றது. இஸ்ரேலிய படையினருக்கும் இழப்புகள் ஏற்பட்டதாக கூறப்பட்டாலும் இஸ்ரேலிய படையினர் அது தொடர்பாக எந்த தகவலையும் வெளியிடவில்லை. மக்கள் அந்த இடங்களில் இருந்து இப்போது தப்பி ஓடிக்கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. பல நாடுகள், இப்ப பிரான்ஸ் கூட மனிதாபிமான உதவிகளை கோரியிருக்கின்றது லெபனான் மக்களுக்காக. பிரான்ஸ், நீங்கள் சொன்னது போல, பிரான்ஸ் இதுக்கான ஒரு பேச்சுவார்த்தைக்கான நடவடிக்கையை பிரான்ஸ் மேற்கொண்டிருந்தது. ஆனால் அதை இஸ்ரேல் அதை புறக்கணித்து விட்டதாகத்தான் கூறப்படுகின்றது. அந்த ஹிஸ்புல்லாக்களின் தலைவரை மீண்டும் இஸ்ரேல் குறிவைத்திருக்கின்றது. ஆனால் இந்த தடவையும் அது அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கவில்லை. இப்பொழுது பெருமளவில் ஈரான் அதிகாரிகளோ அல்லது லெபனான் ஹிஸ்புல்லா தலைவர்களோ தங்கள் பாதுகாப்புகளை உறுதிப்படுத்துவது போலதான் தெரிகின்றது. இருந்த போதும் கடந்த வாரம் ஈரான் 4 டிப்ளோமேட்ஸ், அதாவது தூதரக அதிகாரிகள் லெபனானில் வைத்து கொல்லப்பட்டிருந்தார்கள். அது ஈரான் அதுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருந்தது. அதற்கு பிறகுதான் ஈராக்கின் கேர்டிஸ் பகுதியில் இருக்கின்ற கேர்டிஸ்தான் பகுதியில் இருக்கின்ற யுஏஇ தூதரகத்தை ஈரான் தாக்கியிருந்தது ஏவுகணை மூலம். அதுக்கு பிறகு அமெரிக்க தூதரகங்களை ஈரான் தாக்கியதற்கு காரணம் என்று சொன்னால், லெபனானில் இருக்கின்ற ஈரான் தூதரகம் தாக்கப்பட்டதால். இப்போது ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல்களும் உக்கிரமாக இருக்கின்றது. ஈராக்கில் இருக்கின்ற எதிர்ப்பு படையினரின் தாக்குதலும் உக்கிரமாக இருக்கின்றது. ஈரானும் தனது தாக்குதலை உக்கிரப்படுத்தி இருக்கின்றது. ஆனால் இங்கு செங்கடல் மட்டும் அமைதியாக இருக்கின்றது. ஆனால் செங்கடலுக்கு நேற்று ஈரான் ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தது. அந்த செங்கடலின் ஊடாக போக்குவரத்து நடக்குமாக இருந்தால்
செங்கடலும் தமது தாக்குதல் எல்லைக்குள் வரும் என்று கூதிசைத்தான் அவர்கள் அதற்கு பயன்படுத்துவார்கள் என்று நான் நினைக்கிறேன். நன்றி அரசுகளே. ஈரானை பொறுத்தமட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட குறிப்பாக சபாநாயகர் கூறியிருக்கின்றார், பிராந்திய பாதுகாப்பு வெளியிலிருந்து திணிக்க முடியாது என்று. அப்ப அவர்களும் நீங்கள் வெளிவார அமைச்சர் எவ்வளவு துல்லியமாக கடந்த 2-3 நாட்களாக உலகம் முழுவதும் எவ்வாறு இவர்களுடைய செயற்பாடுகள் இருக்கின்ற விடயங்களை சுட்டிக்காட்டின என்ற விடயங்களை கேட்கும் பொழுது, இந்த விடயத்தையும் பார்க்கும் பொழுது நாங்கள் அது தொடர்பாக இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து இப்பொழுதுள்ள ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் நிலைமைகளை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி குறிக்கொண்டு மீண்டும் என்பது நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதற்கு நன்றி, வணக்கம் அரசர்களே. நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.